அனைவருக்கும் வணக்கம். ஜூன் 24, 2026 குஜராத்தில் இருக்க ராஜ்கோட்டில் பத்வாலா அப்படின்ற ஒரு சின்ன கிராமம். அங்கே இருக்கக்கூடிய ஒரு ரயில் நிலையம். அந்த ரயில் நிலையத்திலேருந்து சுமார் 200 மீட்டர் தாண்டி ஒரு ட்ராக் பக்கத்தில் ஒரு நபர் சாதாரணமாக காலை கடனை கழிக்க போகிறாரு. அப்படி போகிற இடத்துல ஹெவியாக நாத்தம் அடிக்குது. என்னது அப்படின்னு அவர் அந்த ஸ்மெல் எங்கேருந்து வருதோ அது பக்கமாக போகிறாரு. அங்கே போயிட்டு பார்க்கும்போது ரயில்வே ட்ராக் பக்கத்தில் கற்களுக்கு அடியில் ஒரு பெண்ணுடைய பிணம் வந்து கிடக்கு. ரொம்ப கொடூரமான முறையில் அடிபட்டு ஃபுல்லாக அழுகி போயிருக்கு. ஸ்மெல்லு ஹெவியாக வந்துட்டுருக்கு. அதை பார்த்து அவர் உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. ரயில்வே போலீஸ்காரங்களும் உடனே அந்த ஸ்பாட்டை ரீச் ஆகுறாங்க. அங்கே போயிட்டு பார்க்கும்போது ஒரு இளம் பெண்ணுடைய பாடி கிடக்கு. தலை உடம்புல அப்படின்னு எங்கே பார்த்தாலும் ரத்தம் வந்து ஃபுல்லாக காஞ்சு போனதாக இருக்குது. ரொம்ப அழுகியிருக்கு. ஸோ பார்த்த உடனே போலீஸ் ஆரம்பத்தில் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, ரயில் அடிபட்டு இந்த பெண் வந்து இறந்துருக்கலாம், இது ஒரு ஆக்சிடெண்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே அந்த பெண்ணுடைய பாடியை மீட்டு அடாசி பண்ண மருத்துவமனைக்கு அனுப்புகிறாங்க. அங்கே அந்த பெண்ணுக்கு அடாசியம் பண்ணப்படுது. ரயில்வே போலீஸ்காரங்க எந்த விதமான என்கொயரியும் பண்ணலை. அந்த கேஸை அப்படியே விட்டாங்க. சரியாக 2 டேஸ் கழிச்சு அந்த பெண்ணுடைய அடாப்சி ரிப்போர்ட் வருது. அதில் என்ன இருக்குன்னா, அந்த பெண் வந்து நார்மலாக ரயில் அடிப்படை சாகலை. அந்த பெண்ணுடைய பின் தலையிலையும் உடம்புல பல இடத்துல குறிப்பாக தாக்குனதுக்கு உண்டான அடையாளம் இருக்குது. கூர்மையான ஆயுதத்தால், கற்கள் மாதிரியான கூர்மையான ஆயுதத்தால் திரும்ப திரும்ப அடிச்சிருக்கணும். அதனால தான் அந்த பெண் இறந்து போயிருக்காங்க. ஸோ அது ஒரு கொலை அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறாங்க. அது என்னன்றதை கடைசியில் சொல்கிறேன். இதை கேட்ட உடனே போலீஸ்காரங்க அந்த கேஸை என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பெண் போஸ்ட் பண்ண ஆரம்பித்து 2 டேஸ் கழிச்சு தான் இந்த உண்மையெல்லாம் வெளியே வந்துச்சு. ஆனால் போலீஸ்காரங்க அந்த பாடி மீட்கும் போது பாடி ரொம்ப அழுகி இருந்துச்சு. அப்படின்னா அந்த பெண்ணுடைய பாடி கிடச்சலேருந்து சுமார் 3லேருந்து 4 நாட்களுக்கு முன்னாடி தான் அந்த பெண்ணை யாராவது கொண்டிருக்கணும் அப்படின்னு டாக்டர்ஸே சொல்கிறாங்க. ஸோ அதை வச்சு போலீஸ்காரங்க என்கொயரி பண்ணுறாங்க. அந்த ட்ராக்குடைய பக்கத்தில் இருக்க கேமரா, அது மட்டும் இல்லாமல் ரோட்டில் இருக்க செக்யூரிட்டி கேமரா, பக்கத்தில் இருக்க கடைகள், பொதுமக்கள் அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையுமே அவங்களால எவ்வளோ தூரம் என்கொயரி பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் என்கொயரி பண்ணுறாங்க. அப்படி என்கொயரி பண்ணும்போது சரியாக ஜூன் 21 அன்னைக்கு நைட்டு வாக்கில் நைட்டு ஒரு 7 to 8 மணி அந்த டைமில் ஒரு 2 பேர் வந்து ஒரு ஆணும் பெண்ணும் இந்த பக்கமாக நடந்து போனாங்க சார். அவங்க பார்க்க ரொம்ப கோபமாக இருந்தாங்க. 2 பேரும் ஆர்கியூ பண்ணிகிட்டே நடந்து போனாங்க அப்படின்னு அங்கே கடை வச்சுருக்க சில கடைக்காரங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கேமராலையும் அதெல்லாம் பதிவாயிருக்கு. ஸோ போலீஸ்காரங்க அதை செக் பண்ணி அந்த ஃபுட்டேஜ் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சர்வேலன்ஸ் டீம், லோக்கல் இருக்க சோர்ஸ், அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அந்த நபரும் அந்த பொண்ணும் யார் அப்படின்னு என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரியாக 3 டேஸில் பார்த்தோம்னா பக்கத்தில் இருக்க எல்லா ஃபேக்ட்ரி, அதே மாதிரி வீடு எல்லாத்துக்கும் போயிட்டு ஒவ்வொன்றா என்கொயரி பண்ணி கேமராவில் பதிவான அந்த ஆண் பெண் அவங்க 2 பேரும் யாருன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதில் அந்த பெண் யாருன்னு யாருக்கும் தெரியல. ஆனால் அந்த காட்சியில் பதிவான அந்த ஆணுடைய பேர் பியூஷ் குமார் சர்மா அப்படின்னு தெரிய வருது. அவனுடைய வயசு 20. அதே ஊரில் இருக்க ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்துட்ருக்கான் அப்படின்னு தெரிய வருது. ஸோ போலீஸ்காரங்க உடனே அந்த ஃபேக்ட்ரிக்கு போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பியூஷ்குமாரை கைது பண்ணுறாங்க. அவனை என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஃபுட்டேஜை காட்டியே என்கொயரி பண்ணுறாங்க. நீயும் அந்த பொண்ணும் கரெக்டாக அந்த டயத்தில் அந்த பக்கம் போயிருக்கீங்க, 2 பேரும் சண்டை போட்டிருக்கீங்க. ஆனால் அதுக்கடுத்து நீ மட்டும் தான் திரும்ப வந்திருக்க. அந்த பொண்ணை காணா. ஆனால் அந்த பொண்ணு இறந்து போயிருக்காங்க. அவங்க எப்படி இறந்து போனாங்க, நீ தானே கொன்ன அப்படின்னு அவனை அவங்க ஸ்டைலில் கேள்வி கேட்டு என்கொயரி பண்ணுறாங்க. அப்போ அவன் உண்மையை சொல்கிறான். சொல்லப்போனால் போலீஸ்காரங்களே ஷாக் ஆகிற அளவுக்கு ஒரு உண்மையை சொல்கிறான். சொல்லப்போனால் இந்த காலத்து ஜென்சி பசங்க எல்லாருமே இன்ஸ்டா, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் அதை யூஸ் பண்ணி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க வாழ்க்கை கசந்து போயிட்டு டிவோர்ஸ் வாங்கிட்டு போகிறாங்க. அதே மாதிரி தான் பார்த்தோன்னா இந்த பையனும் இவனுடைய 17 வயசில் நல்லா பார்த்துக்கங்க, பியூஷ்குமாருடைய 17 வயசு இருக்கும்போது அவன் ஹைதராபாத்தில் வேலை பார்த்துருக்கான். இவனுடைய நேட்டிவ் பார்த்தோன்னா யூபி. அங்கேருந்து ஹைதராபாத் போயிட்டு அங்கே ஹைதராபாத்தில் ஒரு சின்ன ஹோட்டலில் வந்து வேலை பார்த்துட்ருக்கான். அப்போ அவனுடைய வயசு வெறும் 17 மட்டும்தான். அவன் இன்ஸ்டா, ஃபேஸ்புக் அதெல்லாம் ரொம்ப அடிக்ட் ஆகிருக்கான். அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது அவனுக்கு ஃபேஸ்புக்கில் நிஷா அப்படின்ற பேர்லையும், இன்ஸ்டாவில் பூனம் அப்படின்ற பேர்லையும் வந்து ஒரு ரிக்வெஸ்ட் வருது. ஆக்சுவலாக இந்த நிஷா, பூனம் அவங்க 2 பேருமே ஒரே ஆள் தான், ஒரே பெண்ணு தான். 2 பேர்த்துடைய ஐடி பேர் வேறு வேறு இருக்குது. ஆனால் ஐடி ஃபோட்டோ எல்லாமே ஒன்றா இருக்குது. ஸோ இவனும் அதை பார்க்குறான். இன்ஸ்டாவை அந்த ரிக்வெஸ்ட்டை அக்செப்ட் பண்ணுறான். அந்த பெண் கூட வந்து சேட் பண்ண ஆரம்பிக்கிறான். ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கான். ஒரு சின்ன வயசு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண் கூட பேசும்போது ஆர்வம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ சேட் பண்ண ஆரம்பிக்கிறான். அதே மாதிரி ஆப்போசிட்டில் அந்த பெண்ணும் சேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2 பேத்துக்கும் பிடிச்சி போது 2 பேரும் ஃபோன் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு 2 பேரும் வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. 2 பேத்துக்கும் பிடிச்சி போகுது. சரியாக ஒரு 1 இயர் அந்த மாதிரி இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கில் காதலிச்ச பிறகு அவனுடைய 18 வயசு முடியும் போது இவங்க 2 பேரும் பார்த்தோன்னா முடிவு பண்ணுறாங்க. அந்த ஆப்போசிட்டில் பேசுகிற பெண்ணுக்கும் பார்த்தோன்னா வயசு 18 தான், இவனுக்கும் வயசு அப்போது 18 ஆகுது.
2 பேரும் பேசி முடிவு பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒன்றா ஒரே வீட்டிலேருந்து பிடிச்சி வாழலாம், லிவிங் டுகெதரில் வாழலாம் அப்படின்னு 2 பேரும் பேசி முடிவு பண்ணுறாங்க. பியூஷ்குமாரை பற்றி பார்த்தோம்னா அவனுடைய அம்மா அப்பா எல்லாருமே யூபியில் இருக்காங்க. அவன் அதிகமாக வந்து கான்டாக்டில் வந்து கிடையாது. ஸோ அவங்களுக்கு தெரியாமல் வந்து நம்ம லிவிங் டுகெதரில் வாழலாம் அப்படின்னு பியூஷ்குமார் முடிவு பண்ணுறான். அதுக்கு அந்த பொண்ணும் சரி சொல்கிறாங்க. அந்த பொண்ணுடைய பேரண்ட்ஸும் பார்த்தோன்னா யூபியில் இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதை நம்பி இவங்க 2 பேரும் பார்த்தோன்னா ஒரே வீட்டில் வந்து வாடகைக்கு எடுத்து அங்கே தங்க ஆரம்பிக்கிறாங்க. ஹைதராபாத்தில் ஒரு வீட்டில் 2 பேரும் ஒன்றா தங்கிக்கிட்டே லிவிங் டுகெதரில் இருக்காங்க. இவன் வேலைக்கு போகிறா. அதே மாதிரி அந்த பொண்ணும் அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. இப்படியே நாட்கள் போகுது. ஆனால் இதுக்கடையில் இவங்க 2 பேரும் லிவிங் டுகெதர் அப்படின்ற போதே ஒரு கணவன் மனைவி வாழ்கிறது தான் லிவிங் டுகெதர் அப்படின்றது. கல்யாணம் பண்ணிக்காமல் வாழ்கிறது. அப்படின்னா ஒரு கணவன் மனைவி கடையில் நடக்க வேண்டியது எல்லாமே நடக்கும். 2 பேரும் ஒன்றா தான் இருப்பாங்க. அந்த அந்யோன்யம் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி தான் பார்த்தோன்னா பியூஸும் அந்த பெண் மேலே, அந்த பெண்ணுடைய பேர் வந்து உண்மையான பேர் பார்த்தோன்னா பூனம். ஓகேங்களா? அதை அவங்க இன்ஸ்டாவில் கொடுத்துருந்தாங்க. இப்போது பூனம், பியூஸ் அவங்க 2 பேரும் ஒரே வீட்டில் இருந்துட்டு ஒன்றா வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. இப்போது பியூஸ் வந்து பூனம்கிட்ட நெருங்கி போகிறான். அவனுக்கும் அந்த ஆசைகள் இருக்குது. தான் லிவிங் டுகெதரில் இருக்க அந்த பெண் கூட ஒன்றா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றான், நெருங்கி போகிறான். ஆனால் அப்போ எல்லாம் பூனம் என்ன சொல்கிறாங்க, இல்லை இதெல்லாம் வேண்டாம், நான் உன்னை காதலிக்கிறேன், ஆனால் அது உண்மையான காதல், நம்ம காதலை நம்ம வந்து கொச்சப்படுத்த வேண்டாம், இந்த மாதிரி ஒன்றா இருக்க வேண்டாம், நம்ம 2 பேரும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ், அதாவது அந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ண வேண்டாம், லவ் பண்ணுவோம், மற்றதெல்லாம் இருக்கட்டும். மற்றது அப்படின்னா வெளியே வந்து அதாவது இந்த கிஸ் முத்தம் கொடுக்கறது அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து இருக்கலாம். ஆனால் மற்றபடி இந்த மாதிரியான ஒரு தவறு வந்து பண்ண வேண்டாம், நம்ம 2 பேரும் கொஞ்சம் விலகியே இருப்போம். எனக்கு வந்து ஆன்மீகத்தில் ரொம்ப நம்பிக்கை அதிகம். கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து என் கன்னித்தன்மையை நான் வந்து இழக்க விரும்பலை. அந்த மாதிரி இழக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு தப்பு, ஒரு தவறு, தீட்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் இப்போதைக்கு இது நமக்குள்ளே வேண்டாம், நம்ம 2 பேரும் ஒழுக்கமாக இருப்போம். ஒரு 3-4 இயர்ஸ் கழித்து ஒரு 22 23 வயசில் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரிஜினலில் நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிவிட்டு கல்யாணம் பண்ணலாம். அதுக்கடுத்து நம்ம 2 பேத்துக்குள்ளேயும் நடக்க வேண்டியது எல்லாமே நடக்கட்டும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறாங்க, பூனம் சொல்கிறாங்க. அதுக்கு இந்த பியூஸும் வந்து மனசார சம்மதிக்கிறான். அந்த பொண்ணு சொல்கிறதும் சரிதான், என் காதலி சொல்கிறதும் சரிதான், நாம் 2 இதுக்கடையில் அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து வேண்டாம், மற்றபடி வேறு மேலோட்டமாக இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம், ஆனால் அது மட்டும் வேண்டாம், அது சொன்ன மாதிரி ஓகே ரைட்டு, நானும் அதுக்கு உடன்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒழுக்கமாக இருக்கான். அந்த பூனம் சொல்கிறதுக்கு சரி சொல்கிறான். இப்படியே பார்த்தோன்னா 3 இயர்ஸ், அதாவது ஒரு ஆண் வந்து ஒரு பெண் கூட ஒரே வீட்டில் லிவிங் டுகெதர் இருக்காங்க அப்படின்றபோது தவறுகள் நடக்கிறது, என்னதான் கட்டுப்பாடோடு இருந்தாலும் தவறுகள் நடக்கிறது சகஜம், தடுக்க முடியாது, எப்படியாவது நடந்துடும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில். இவனும் வந்து கட்டாயப்படுத்தலாம், இல்லைனா அந்த பொண்ணை வந்து வழிக்கு வந்துடலாம், 2 பேரும் ஒன்றா இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த ஒரு 3 வருஷம் பார்த்தோன்னா பூனம் அதே மாதிரி பியூஸ் அவங்க 2 பேருமே ரொம்பவே கட்டுக்கோப்பாக இருக்காங்க. 2 பேத்துக்கு இடையில் எந்த விதமான ஒரு டீப்பான ரிலேஷன்ஷிப் வந்து கிடையாது. 2 பேரும் காதலிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, மற்றபடி எல்லாம் ஒன்றா இருக்காங்க. ஆனால் அந்த ஒரு உறவு மட்டும் வச்சுக்கல. இப்போது இந்த பியூஸுக்கு வயசு 21 ஆகுது, பூனம்க்கு வயசும் 21 ஆகுது. அப்படிக்கும்போது ஒரு நாள் கடந்த ஒரு 6 மாதம் முன்னாடி பார்த்தோன்னா ஒரு நாள் இந்த பியூஸ் வந்து வேலை முடித்து வீட்டுக்கு வர்றான். அப்படி வீட்டுக்கு வரப்போ வீடு திறந்தே இருக்குது. இவன் டேரெக்டாக வீட்டுக்குள்ளே போகிறான். வீட்டுக்குள்ளே போனால் அங்கே பாத்ரூம் கதை வந்து திறந்தே இருக்குது. வெளியே இந்த பூனமுடைய செப்பல் இருக்குது, உள்ளே அவங்க பேக்கும் இருக்குது, அவங்க இருக்காங்கன்னு தெரியுது. ஆனால் பாத்ரூம் கதை வந்து திறந்துருக்குன்னா அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு ஆர்வத்தில், அதாவது ஒரு ஒரு கேரிங்கில் வந்து என்ன பண்ணுறான், டேரெக்டாக பாத்ரூம் கிட்டே போயிட்டு பாத்ரூம் கதை திறந்து பார்க்குறான். பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஷாக். என்னென்னா அவன் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத ஒரு ஷாக். இத்தனை நாளாக பூனம் எதுக்காண்டி அந்த ஒரு உறவு வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கன்றதுக்கு உண்டான காரணம் அப்போ தான் பியூஸுக்கு புரியுது. என்னென்னு பார்த்தோன்னா இந்த பூனம் ஷேவ் பண்ணிகிட்ருக்காங்க. புரியலையா? அதாவது அவங்களுடைய அந்த உறுப்பு, அந்தரங்க உறுப்பு, அதே மாதிரி மேலே, இது 2 இடத்துலையுமே ஷேவ் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பியூஸ் பார்த்துட்றான். சரி ஓகே, ஒரு பெண் அவனுடைய ஒய்ஃபு லிவிங் டுகெதரில் இருக்காங்க, அவங்க ஷேவ் பண்ணுறதை பார்த்துட்டான், இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அங்கே தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு. என்னென்னா அந்த பெண்ணுக்கு இருக்கிறது பெண்ணுடைய அந்தரங்க உறுப்பு கிடையாது, பாகம் கிடையாது, ஒரு ஆணுடைய அந்த உறுப்பு. அந்த உறுப்புக்கு அவங்க ஷேவ் பண்ணிகிட்ருக்காங்க. தாடியிலே சரி, கீழே இருக்க அந்த உறுப்புக்கும் சரி, அந்தரங்க பாகத்துக்கும் சரி பூனம் ஷேவ் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பார்த்த உடனே பியூஸ் மிரண்டு போகிறான். ஏன்னா இத்தனை நாளாக அவன் குடும்பம் நடத்திட்டு இருந்தது ஒரு பெண்ணோட கிடையாது, ஒரு ஆணோட. அதை பார்த்த உடனே பூனம் மிரண்டு போகிறாங்க. அதுக்கடுத்து இவனும் கோவப்படுறான், சண்டை போடுறான். அப்போ தான் பூனம் வந்து உண்மையை சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த பூனம் வந்து பெண் கிடையாது, அவன் உண்மையிலேயே டிரான்ஸ்ஜெண்டர் கூட கிடையாது, திருநங்கை கூட கிடையாது, ஒரு ஆண், முழுக்க முழுக்க ஒரு ஆண். ஆனால் இந்த பூனமுக்கு
ஒரு பெண் கூட ஒன்றா இருக்கணும் அப்படின்ற ஆசை வந்து கிடையாது. ஒரு ஆண் கூட தன் இனத்தை சேர்ந்த, தன்னை மாதிரி இருக்க ஒரு ஆண் கூட ஒன்றா இருக்கணும் அப்படின்ற ஆசைகள் உண்டாகுது. பெண்களை பார்த்தாலே அவன் வெறுக்கிறான், ஒதுக்குறான். ஸோ அதனால் டைரெக்டாக வந்து எந்த ஒரு ஆணையும் போய் அப்ரோச் பண்ணணும்னா முடியாது, வேணாம் சொல்லிடுவாங்களோ அப்படின்றதுக்காண்டி அவன் என்ன பண்ணுறான், எதார்த்தமாக வந்து ஆன்லைனில் இந்த இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கில் வந்து இவனை பார்க்குறான். யாரை? பியூஸை. பார்த்த உடனே பியூஸ் அவனுக்கு பிடிச்சி போகுது. ஸோ அவனை பேசி மயக்கலாம், அவன் கூட ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு அவன் என்ன பண்ணுறான், ஒரு பெண் மாதிரி விஷம் போட ஆரம்பிக்கிறான். அதில் குறிப்பாக அவன் முடியை வெட்டல, அந்த ஒட்டு முடியில் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் கிடையாது. நேச்சுரல் ஹேரு. அந்த நேச்சுரல் ஹேரை ரொம்ப அதிகமாக வளர்த்து ஒரு பெண் அளவுக்கு வந்து முடியை வந்து நல்லா வளர்த்துக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவனுடைய தாடி, மீசை அது எல்லாத்தையுமே விடாமல் ஷேவ் பண்ணிவிட்டு அதில் மஞ்சளை போட ஆரம்பிக்கிறான். மஞ்சள் போட்டு அது எல்லாத்தையுமே கவர் பண்ணிடுறான். அதே மாதிரி பெண்களுடைய ஆடைகளை போட்டுட்டு பெண்கள் மாதிரியே லிஃப்ட்டுக்கு இந்த ஹேர் ஸ்டைலு அதே மாதிரி மேக்கப்லாம் போட்டு தன்னை ஒரு பெண் மாதிரி காட்டிக்கிறான். இயர்ரிங்ஸ் ஆகட்டும், மூக்கில் போகிற மூக்குத்தி ஆகட்டும், வளையல் ஆகட்டும், வாட்ச் ஆகட்டும், செருப்பாகட்டும், எல்லாமே வந்து ஒரு பெண் மாதிரி போட்டு திருநங்கை மாதிரில ஆனால் ஒரு பெண் மாதிரி தன்னை தோற்றமளிக்கிற மாதிரி பார்த்துக்கிறவன். அப்படி பண்ணி முடித்த பிறகு இந்த பியூஸை கான்டாக்ட் பண்ணுறான் இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கில். அந்த தோற்றத்தை பார்த்துட்டு பியூஸ் வந்து மயங்கிறான். அந்த பெண் தான் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு ஆண் கூட, அந்த பூனம் கூட பழக ஆரம்பிக்கிறான், சேட் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் லிவிங் டுகெதரில் அவங்க 2 பேரும் ஒன்றா வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒன்றா வாழ ஆரம்பிக்கும் போது கூட இவனுக்கு இந்த பூனமுக்கு வந்து என்ன ஒரு தைரியம் அப்படின்னா, நம்ம இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும், நாளான பிறகு அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி புரிய வச்ச பிறகு அதுக்கடுத்து நம்மளுடைய உண்மையான தோட்டத்தை வந்து வெளிப்படுத்தலாம், அதுக்கடுத்து அவங்க கூட ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்குண்டான ஒரு வாய்ப்பு வந்து அவங்களுக்கு கிடைக்கல. இந்த ஒரு சூழ்நிலையும் அவங்க ட்ரை பண்ணி கூட பார்க்குறாங்க. ஆனால் இவன் அப்பேற்பட்ட ஆள் கிடையாது அப்படின்னு தெரியுது. இருந்தால் கூட இந்த பியூஸை வந்து விட முடியாமல் எப்படியாவது மனசை மாற்றிடலாம் அப்படின்னு அதுக்குண்டான வாய்ப்பு எதிர்பார்த்தவங்க காத்துட்டே இருக்காங்க. அதே மாதிரி இந்த பியூஸ் கூட வந்து மேலோட்டமான ஒரு உறவு மட்டும் வச்சுக்கிட்டே இருக்கான். ரொம்ப தீபா வந்து போக விடலை. ஏன்னா தீபா உள்ளே போனால் என்ன மேட்ருன்றது தெரிஞ்சு போயிடும். அப்படி வந்து இந்த விஷயம் வெளியே வந்துச்சுன்னா தன்னை விட்டு போயிடணுன்ற ஒரு பயம் இருக்குது. அதனால தான் இத்தனை நாளாக அதை சொல்லி ஏதோ ஒரு காரணம் சொல்லி தட்டி கழிச்சிட்டே இருந்தான். இந்த மாதிரி அது வேண்டாம், கல்யாணத்துக்கு முன்னாடி அதை பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு தட்டி கழிச்சிட்டே இருந்தான். இப்போது கடைசியாக பியூஸே தன் கண்ணால் அந்த உண்மையை பார்த்துட்டான். இதெல்லாம் பியூஸ் பார்த்த பிறகு தான் இந்த உண்மையெல்லாம் சொல்கிறாங்க. நானும் உன்ன மாதிரி ஒரு ஆண் தான், எனக்கு இன்னொரு ஆண் கூட ஒன்றா இருக்கணுன்ற ஆசைகள் தான் இருக்குது. பெண்ணை பார்த்தாலும் எனக்கு பிடிக்கல, அதனால தான் உன்னை பார்த்தோன்னே பிடிச்சி போயிட்டு உன் கூட ஒன்றா இருக்கணுன்ற ஆசையில் தான் இந்த மாதிரிலாம் பண்ணேன். என்னை மன்னிச்சிரு, என்னை ஏற்றுக்கோ, நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு பியூஸை சமாதானப்படுத்த எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் பியூஸ் அதுக்கு ஒத்துக்கல. ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் மேலே தான் ஆசைப்பட்டான். ஒரு பெண் கூட ஒன்றா இருக்கணுன்ற அவனுக்கு ஆசை இருக்குது. ஒரு ஆண் கூட ஒன்றா இருக்கணும் அப்படின்னு நினச்சாலே அவனுக்கு பிடிக்கல. அந்த ஒரு கேரக்டர் வந்து அவன் கிடையாது. ஸோ எனக்கு இது பிடிக்கல, நீ ஏமாற்றிட்டு அப்படி சொல்லிட்டு சண்டை போட்டு 2 பேத்துக்கு இடையில் சண்டை நடக்குது. சண்டை போட்டு 2 பேரும் பிரிஞ்சு போகிறாங்க. இந்த பியூஸ் என்ன பண்ணுறான், எனக்கு இந்த ஊரே வேண்டாம், நீயும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்ப அந்த ஊரையும் விட்டுட்டு அந்த வேலையை விட்டுட்டு திரும்ப கிளம்பி டைரெக்டாக யூபி போகிறான். தன்னுடைய சொந்த ஊரான யூபிக்கே போகிறான். அங்கே போயிட்டு வேலை பார்க்க ஆரம்பிக்கிறான். ஆனால் இந்த பூனம் வந்து விடலை. திரும்ப இவன் எங்கே போயிருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சி மறுபடியும் யூபிக்கே போகிறாங்க. அங்கே வேலை பார்க்குற இடத்துல அவன் கூட வந்து அவன் இருக்க வீட்டுக்கே போயிட்டு அவன் கூட ஒன்றா தங்க ஆரம்பிக்கிறாங்க. நீ இந்த வீட்டுக்கு வராத, வெளியே போகணும்னு சொல்லி எவ்வளோ துரத்து விட்டாலும் அவங்க கேட்கல. திரும்ப அவனை ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த வீட்டுக்கு வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அதனால் இந்த பியூஸுக்கு வந்து மன நிம்மதி இல்லாமல் போகுது. ஏன்னா யாராக இருந்தாலும் 3 வருஷம் ஒரு பொண்ணு நினச்சி, ஒரு மனைவியாக நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கும்போது கடைசியாக ஆணுன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம். அது வந்து நார்மல் கிடையாது, வாயால் சொல்ல முடியாது அந்த ஏமாற்றத்தை. அந்த ஏமாற்றத்தை அனுபவிச்சுட்டு திரும்ப அங்கேயே இருக்க முடியாமல், இவங்க தொலை தாங்க முடியாமல் இந்த பியூஸ் என்ன பண்ணுறான், யூபிலேருந்து கிளம்பி திரும்ப ராஜஸ்தான் போகிறான். யார்கிட்டே சொல்லாமல் கொள்ளாமல் திரும்ப ராஜஸ்தான் போயிட்டு அங்கே ஒரு கம்பெனியில் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறான். ஆனால் இந்த பூனம் அவனை விடாமல் திரும்ப அட்ரஸ் கண்டுபிடிச்சி மறுபடியும் பியூஸை தேடி ராஜஸ்தானுக்கு போகிறாங்க. அங்கே வேலை பார்க்குற கம்பெனிக்கும் போயிட்டு அவன் இருக்க ரூமுக்கும் போயிட்டு அவனை திரும்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. என் கூட ஒன்றாரு, நம்ம 2 பேரும் ஒன்றா வாழலாம் சொல்லிட்டு அவனை டார்ச்சர் பண்ணுறாங்க. இப்போது பியூஸ் என்ன பண்ணுறான், அந்த தொலையும் தாங்க முடியாமல் திரும்ப அந்த வேலையை விட்டுட்டு ஹைதராபாத்லேருந்து யூபி போனால், இப்போ யூபிலேருந்து ராஜஸ்தான் போனால் ராஜஸ்தான்லையும் டார்ச்சர் பண்ணுறதுனால இப்போ என்ன பண்ணுறான், ராஜஸ்தான்லேருந்து டேரெக்டாக குஜராத்தில் ராஜ்கோட்டில் இருக்கக்கூடிய பத்வாலா அப்படின்ற கிராமத்தில் இருக்க ஒரு கம்பெனிக்கு திரும்ப வேலைக்கு மாறி போகிறான். இங்கே வரமாட்டான், யாருக்கும் தெரியாது, நம்ம நிம்மதியாக இருக்கலாம், இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம், நிம்மதியாக வாழலாம்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்டு அந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கான். ஆனால் பூனம் வெறும் 2 மாதத்தில் பியூஸ் எங்கே வேலை பார்க்குறான்னு தேடி கண்டுபிடிச்சி திரும்ப அங்கேயே போயிட்டு அவன் வேலை பார்க்குற அதே கம்பெனியில் அவன் கூட ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம 2 பேரும் ஒன்றா வாழலாம் சொல்லிட்டு ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போது வெறுத்து போய் பியூஸ் ஒரு முடிவு பண்ணுறான். இனிமேல் இவளை சொல்லி திருத்த முடியாது, நம்மளால் இவ கூட வாழவும் முடியாது, ஏன்னா இவளே கிடையாது இவன். ஸோ இவன் கூட வந்து வாழ முடியாது, இவனுடைய புத்தி கெட்டு போச்சு, இவன் கூட சேர்ந்தால் நம்ம வாழ்க்கையும் கெட்டு போயிடும்னு பியூஸ் முடிவு பண்ணுறான். அந்த கோவத்தை, ஏமாற்றத்தை எல்லாம் அவனால் தாங்கிக்க முடியல.
அதெல்லாமே சேர்ந்து ஒரு வெறுப்பாகுது. அது மட்டும் இல்லாமல் இவங்க கூட இந்த பூனம் கூட திரும்ப திரும்ப டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கான் விடாமல். அவன் எத்தனை ஊர் மாறி போனாலும் விட்டுரு சொன்னாலும் கேட்காம டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான். அதனால் பியூஸ் கடைசியாக ஒரு முடிவு பண்ணுறான். அந்த முடிவுப்படி அவன் என்ன சொல்கிறான், நம்ம தெளிவாக இங்கே வேண்டாம், நீ வந்து சாயந்தரம் வந்து கிளம்பி வா, நம்ம 2 பேரும் வேறு தனியாக ஒரு இடத்துக்கு போகலாம், அங்கே போயிட்டு பேசி முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக அப்போ தான் ஆன்சர் பண்ணுறான். அதை கேட்ட உடனே பூனமுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இத்தனை நாளாக விட்டுருன்னு சொன்னவன் கடைசியாக வந்து பேசி முடிவு பண்ணிக்கலாம் சொல்கிறான்னா கண்டிப்பாக அவனும் வந்து வலிக்கு வந்துட்டான். ஸோ நம்ம அவன் கூட வாழ்ந்துலான்னு சொல்லிட்டு பூனம் முடிவு பண்ணுறாங்க. அந்த ஒரு சந்தோஷத்தில் இருக்காங்க. அதன்படி தான் பார்த்தோன்னா ஜூன் 21, 2026 அன்னைக்கு சாயந்தரம் ஒரு 6:30 மணி போல் பார்த்தோன்னா டேரெக்டாக இந்த பூனம் அதே மாதிரி பியூஸ் இவங்க 2 பேரும் கிளம்பி டேரெக்டாக இந்த பத்தோலா கிராமத்தில் இருக்க ரயில்வே ட்ராக் பக்கத்தில் அங்கேருந்து ஒரு 1/4 கிலோமீட்டர் தாண்டி அங்கிட்டு பேசிக்கிட்டே நடந்து போகிறாங்க. பேச வச்சு இந்த பியூஸ் வந்து பூனமை கூட்டிகிட்டே போகிறான். அங்கே ஒரு தூரத்தில் போன உடனே அங்கே ஃபுல்லாக இருட்டாக இருக்குது, கேமரா எதுவும் கிடையாது, அதே மாதிரி சுற்றி முற்றி ஆட்களும் யாரும் கிடையாது. அங்கே வச்சு அவங்க 2 பேருக்கு இடையில் திரும்ப ஆர்கியூமெண்ட் நடக்குது. அப்போ இந்த பியூஸ் ரொம்ப தெளிவாக என்னால் உங்க கூட வாழ முடியாது விட்டுரு அப்படின்னு சொல்லி திரும்ப சொல்லி பார்க்குறான். ஆனால் பூனம் அப்போ கேட்கல. ஃபைனலாக அவன் பண்ண அந்த பிளானை நிறைவேற்ற ஆரம்பிக்கிறான். அங்கேயே வச்சு பூனமை தாக்கி கீழே தள்ளி விட்டு அங்கே இருக்க ஒரு கல்லை வச்சு பூனமுடைய தலையிலேயே பலமாக தாக்க ஆரம்பிக்கிறான். ரொம்ப கொடூரமாக தாக்கி பூனமை அதே ஸ்பாட்டில் வச்சு அவன் கொலை பண்ணுறான். அப்படி கொலை பண்ண பிறகு இது வந்து நார்மலான ஒரு டெத்து மாதிரி இருக்கணும், அதே மாதிரி அவ்வளோ சீக்கிரமாக யாருக்கெல்லாம் பற்றக்கூடாது அப்படின்றதுக்காண்டி ரயில்வே ட்ராக் பக்கத்துலேயே பார்த்தோன்னா அந்த பூனமுடி பாடியை போட்டு அவங்க மேலே சில கற்களையும் தூவி விட்றான். அப்படி ஃபுல்லாக பாடி ரொம்ப ஓவராக வந்து வெளியே தெரியாத அளவுக்கு மேலே ஃபுல்லாக போச்சு விட்றான். அப்படி ஃபுல்லாக போட்டு மூடிட்டு பியூஸ் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அதுக்கடுத்து பார்த்தோன்னா யாரும் அந்த பக்கம் போகவே இல்லை. ஒரு 3 நாள் போகுது. ஜூன் 24 தான் பார்த்தோன்னா அந்த பாடி இன்னொருத்தர் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த உண்மையெல்லாம் வெளியே வருது. ஸோ ஃபைனலாக இந்த உண்மை எல்லாத்தையுமே போலீஸ்கிட்ட பியூஸ் சொல்லிட்டான். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், போலீஸ்காரங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது இன்னொரு உண்மையை கூட சொன்னாங்க, கடைசியில் சொல்கிறேன் அப்படி சொன்னேன். அது என்னென்னா இதுதான், அவங்க போட்டிருந்தது அந்த பூனம் வந்து போட்டிருந்தது ஒரு பெண்ணுடைய துணி, சேலை கட்டியிருந்தாங்க, ஒரு பெண்ணுடைய ஆடைகளை போட்டிருந்தாங்க. ஆனால் போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது அவங்க கொலை பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அந்தரங்க உறுப்பையும் டாக்டர்ஸ் வந்து பார்த்துட்டாங்க ஃபுல்லாக. ஸோ போட்டிருந்தது ஒரு பெண்ணுடைய உடை, ஆனால் உள்ளே இருந்தது ஒரு ஆணுடைய உருவம். ஸோ இறந்து போனது ஒரு அவன் தான் லேடி கிட்ட போட்டதானே டாக்டர்ஸ் போலீஸ்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டாங்க. இதெல்லாம் வச்சு தான் போலீஸ்காரங்க என்கொயரி பண்ணி கடைசியில் இந்த உண்மை எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு போலீஸ்காரங்க பியூஸை தூக்கி உள்ளே போடுறாங்க. 21 வயசுலேயே அவன் ஜெயிலுக்குள்ளே போகிறான். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பூனம் பண்ணது முழுக்க தப்புன்னு தெரியுது. ஏன்னா பியூஸ் வந்து தன்னை காதலிச்சான். நிறைய பேர் வந்து இப்போது இன்ஸ்டா ஃபேஸ்புக்கில் வழி தான் காதலிக்கிறாங்க. அது காமன், ஜென்சி பசங்களுக்கு அது நார்மலாகிடுச்சு. ஸோ காதலிக்கிறாங்க, அது வேறு. இத்தனைக்கும் ஒழுக்கமாக இருந்திருக்கான் 3 வருஷமாகட்டும். 3 வருஷமாக ஒரு பெண் கூட ஒரே அறையில் ஒன்றா இருந்தும் கூட அவங்க கூட ஒன்றா இருக்க ட்ரை பண்ணாமல் இருக்கிறதும் கூட ஒரு மிகப்பெரிய கண்ணியன்னு சொல்லலாம். அந்த ஒரு ஒழுக்கத்தை பியூஸ் வந்து கடைபிடிச்சிருக்கான். எதனாலனா கடைசியாக கல்யாணம் பண்ண பிறகு அந்த பொண்ணு கூட ஒன்றா இருந்துக்கலாம், உண்மையாக காதலிச்சிருக்கானா. ஆனால் அப்பேற்பட்ட பொண்ணு கடைசியில் ஒரு பெண்ணே கிடையாது, ஒரு ஆண் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு, தன்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அவன் விலகி போயிருக்கான். இத்தனைக்கும் அந்த பொண்ணு அப்பயும் எதுவும் பண்ணலை. அவ்வளோ கோவம், அவ்வளோ ஏமாற்றம், அவ்வளோ எல்லாமே ஒன்றா வந்தபோது கூட அவன் அந்த பொண்ணை தாக்கலை, கொல்லலை. ஆனால் திரும்ப அந்த பொண்ணு போய் திரும்ப டார்ச்சர் பண்ணனால மட்டும்தான் அவன் அப்பேற்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்கான். சொல்லப்போனால் இதில் அவன் செஞ்சது கொலையாக இருந்தால் கூட அவன் பக்கமும் ஒரு சின்ன நியாயம் வந்துருக்கு. சொல்லப்போனால் இந்த பூனம் பண்ணது ஒரு மிகப்பெரிய தவறுனே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் செத்துட்டாங்க அப்படின்றதுக்காண்டி அவங்க வந்து நிரபராதி, அவங்க நல்லவங்க, கொலை பண்ணிட்டான்றதுக்காண்டி அவன் கெட்ட அப்படிலாம் சொல்லிட முடியாது. இதில் அவன் பக்கம் ஒரு சின்ன நியாயம் வந்திருக்கு, பூனம் பக்கம் ஒரு மிகப்பெரிய தவறு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் மறக்காம ஒரு லைக் போட்டுப்போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.